என்னன்னா காவிய மாதா என்று சுக்கராச்சாரியாருடைய தாய். சுக்கராச்சாரியார் என்பவர் அசுரர்களுக்கெல்லாம் குரு. அந்த சுக்கராச்சாரியாருடைய தாய்க்கு காவிய மாதா என்று பெயர். அந்த காவிய மாதா என்ன பண்ணாலாம், வாஞ்சந்தி விபுதாதிநாத ரஹிதம் லோகம் ஹதா விஷ்ணுனா. அந்த காவிய மாதா என்பவள் அசுரர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்து தேவர்களை எல்லாம் அழிக்கணும்னு பார்த்தா, தீய செயல்களில் ஈடுபட்டா. அப்போ விஷ்ணுவாகிய நாராயணன் என்ன பண்ணா, அந்த காவிய மாதா கெட்ட வழியில போறா, அசுரர்களை எல்லாம் இன்னும் வளர்த்து விடுகிறாள். சுத்தமா தேவர்களே இல்லாத உலகம். இந்த உலகத்தில் தேவர்கள்னு யாருமே இருக்கக்கூடாது, அசுரர்கள் தான் இருக்கணும்னு நினைச்சா. இப்படி நினைக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு நபர் இவ்வளவு தீங்கு செய்யறான்னா அவளை அழிக்க வேண்டும் என்று லோகம் ஹதா விஷ்ணுனா, விஷ்ணுவாகிய நாராயணனே அழித்தானே. விஸ்வாமித்திரர் மறைமுகமா சொல்றார், நீதானே இப்ப நாராயணனா அவதாரம் பண்ணியிருந்த, நீதானே அழித்தாய். அப்போ ஒரு பெண் என்பதால் அங்க கருணை காட்டல, அவ தப்பு பண்றான்னா நாராயணன் அழித்தான். அது போல இவளால எத்தனை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எவ்வளவு பேர் தாடகையால கஷ்டப்படுவா. அதனால இவள்கிட்ட கருணை காட்டாத, அழிச்சுடுன்னாராம். இத்தம் காதி சுதோதிதாம் சுதவதோ வாச்சம் ரகுத்தம் சதே. ராமா, இந்த விஸ்வாமித்திரருடைய வார்த்தையை கேட்டபோது நீ புன்னகை செய்தாயினார் வில்லூர் சுவாமி. ஏன் ராமன் சிரிச்சானா, விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றானா அந்த புன்னகை வாயிலா, சுவாமி நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லணுமா, இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, நீங்க ஆச்சாரியன், இவளை அழி கொல் என்று சொன்னால் நான் கொல்ல போறேன். ஆச்சாரியன் என்னைக்குமே தன்னுடைய உபதேசத்தை ரேஷனலைஸ் பண்ணி சொல்லணும்னு தேவையில்லை, நீங்க சொல்லிட்டா நான் செய்வேன் நானும். இதை கம்பர் ரொம்ப அழகா சொல்றார். என்னன்னா, ராமன் விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்றானா, சுவாமி நீங்க ஆச்சாரியன், 4 வேதங்கள் ஒரு விஷயத்தை செய்யன்னு சொல்லி எங்க ஆச்சாரியன் செய்யாதேன்னு சொல்லிட்டா நான் அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன். 4 வேதங்கள் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் எங்க ஆச்சாரியன் செய்யன்னு சொல்லிட்டா நான் அதை செய்வேன். அப்போ 4 வேதங்கள் சொல்வதை விட எங்கள் ஆச்சாரியனுடைய நாவில் இருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதுதான் எனக்கு பெருசு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இவ்வளவெல்லாம் அடி எனக்கு விளக்க வேண்டுமா? இப்போ அழிக்கிறேன் பாருங்கள் தாட்டகையை என்று விஸ்வாமித்திரருக்கு உணர்த்தும் விதமாக, ராமா அப்போது நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையைத்தான் எங்களுக்கு காட்டிக்கொண்டு இதோ வடுவூரிலே எழுந்தருளி இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ இந்த ஸ்லோகத்தில் புன்னகைக்கான காரணம் என்னன்னா, விஸ்வாமித்திரர் பல உதாரணங்கள் சொல்லி இந்த பெண்ணை அழிப்பதுல தவறில்லைன்னார். அதுக்கு ராமன் பதில் சொல்றான், சுவாமி நீங்க உதாரணமே சொல்ல வேண்டாம், ஆச்சாரியன் சொல்லிட்டா சிஷ்யன் கேட்கணும் என்பதை புன்னகை வாயிலாக தெரிவித்து பானம் போட்டு தாடகையை முடிக்கிறான். கம்பர் சொல்கிறார் அல்லவா, சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருளெனப் போயிற்றன்றே என்னும்படி பானத்தால் தாடகையை முடித்தான்.